வணக்கம் நண்பர்களே. நம்ம கிராமரில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டில் என்னென்னா ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம சென்டென்ஸ் டைப் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அப்புறம் டென்சஸ்ஸு, அப்புறம் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி அதை கிராமரில் வந்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்தடுத்து இதை பற்றி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் இந்த 6 கண்டென்ட் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் இந்த சென்டென்ஸ் எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து நம்ம கிராமர் பார்த்தோம். கிராமரில் வந்து ஒரு 6 கண்டென்ட் இருக்குதுன்னு சொன்னோம். அதை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் முதல் விஷயமா சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பேஸ்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்பஸ் பேஸ்டு. அந்த பர்பஸ் பேஸ்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 4 டைப் இருக்குது. அது என்னென்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அப்படியே சொல்கிறது தான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ஐ லவ் லேர்னிங் இங்கிலீஷ். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் வாக்கியமாக வர்றது தான் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின் அப்படிங்கிறது வேறு, வாட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும், முடியும் போது கொஸ்டின் மார்க்கோட முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வேர் டு யூ லைவ், ஆர் யூ கம்மிங் டு த பார்ட்டி, நீங்கள் இந்த பார்ட்டிக்கு வரீங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, வேர் டு யூ லைவ் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் கமாண்டு அல்லது ரெக்வஸ்ட். கமாண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஆர்டர் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட்டாக வரும்போது ஒரு ஹெல்ப், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ளோஸ் த டோர். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் மை ஹோம்ஒர்க். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எமோஷ்னலை வெளிப்படுத்துறது. எமோஷ்னலை வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாட் எ பியூட்டி டே, ஐ கேனாட் பிலீவ் வி வான் த கேம், இந்த கேமை நம்ம எப்படி வின் பண்ணோன்னே தெரியவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட் எ பியூட்டிஃபுல் டே. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் சென்டென்ஸை நம்ம எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் சென்டென்ஸில் ஒரு 4 விதமாக இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது இருந்தால் இதுலேயே பொருள் தந்துடும், இதோட எதையும் சேர்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சி ரீட்ஸ் புக்ஸு, ஐ லவ் ஐஸ்கிரீம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இண்டிபெண்ட் கிளாஸு ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு வேர்டை ஆட் பண்ணி வரும். அதாவது 2மே தனித்தனியாக நின்னாலும் பொருள் தரும், பட் அதோட சேர்த்து சொல்லும்போது இதனோட மீனிங்காக அது மாறிடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதான் ஐ வாஸ் டயர்டு பட் ஐ ஃபினிஷ்டு மை ஒர்க்கு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹீ லைக்ஸ் டீ அண்ட் சி ப்ரிஃபர்ஸ் காஃபி. தனித்தனியாக நின்னாலும் பொருள் தரும், ஆனால் 2யும் ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட் போட்டு அண்டு பட் இந்த மாதிரி போட்டு நம்ம சேர்க்கும்போது அது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸும் ஒரு டிபெண்ட் கிளாஸும், அதாவது ஒரு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா எதையாவது சார்ந்து தான் இருக்கும், ஒரு சென்டென்ஸ் வந்து சாராமலே இருக்கும், தனியாக வேணுனாலும் பொருள் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் பிகாஸ் இட் வாஸ் ட்ரைனிங். ஸோ அந்த பிகாஸ் இட் வாஸ் ட்ரைனிங்கிறது தனியாக நின்னா அதில் மீனிங் இல்லாமல் போயிடும். ஆனால் வி ஸ்டேட் இன்சைட், அப்போ வி ஸ்டேட் இன்சைட் அது தனியாக நிற்க முடியும். இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸு. இந்த பிகாஸ் இட் வாஸ் ட்ரைனிங்கிறது டிபெண்ட் கிளாஸு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வர்றதில் பார்த்திங்கன்னா அதாவது 2 இண்டிபெண்ட் கிளாஸும் அட்லீஸ்ட் ஒரு டிபெண்ட் கிளாஸாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது தான் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆல்தோ ஹீ வாஸ் டயர்டு, ஹீ ஃபினிஷ்டு ஹிஸ் ஒர்க்கு அண்ட் ஹீ வென்ட் டு பெட் இயர்லி. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் மேக் பண்ணுறாங்க. சென்டென்ஸ் இந்த 2 கிளாஸையும் மைண்டில் வச்சுட்டு தான் சென்டென்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.